Happy anniversary அம்மா அப்பா. Happy anniversary. இந்த சாமி சக்தி வாய்ந்த சாமி தான். ஜஸ்விதா फ्रेंड्स ஜஸ்விதாடா எப்படி சிரிக்கிறா பாருங்களா. நல்லா ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர். இதுதான் फ्रेंड्स பிரத்யங்கரா காளி. ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி டே. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரும் பலபலன்னு சூப்பரா வந்து ஆமா फ्रेंड्स எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அவுட்ஃபிட் இதுதான் மூணு பேருக்கும். சங்கீதாக்கு சர்ப்ரைஸா கொடுத்தேன், பாப்பாக்கும் சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்த Dress தான் फ्रेंड्स. எனக்குமே சர்ப்ரைஸ் தான், நீ வந்து Dress எடுத்துட்டு வந்தது. ஆமா फ्रेंड्स எனக்கும் நான் Dress எடுத்துட்டு வந்தேன். சிரிக்கிறத பாரு ஜஸ்விதா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரும் ரெடி ஆயிட்டு கோவிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். ஆமா 10 நாளுக்கு அப்புறம் நாங்க சங்கீதா வெளியில கூட்டு போறேன். ஆமா சோ வெளி உலகத்தை பாக்குறதுக்கு இன்னைக்கு தான் கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறேன். என்னோட கமல் வந்து பாத்தீங்களா இந்த கமல் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். பெரிய கூட கமல் தான் போடலான்னு பார்த்தேன், அது ரொம்ப வெயிட்டா இருக்குமா, சரி அது வேணாம்னு சொல்லிட்டு இந்த கமல் போட்டிருக்கேன். காது கமல் காதோட கேட்ட போறான்னு நினைக்கிறேன் ஜஸ்விதா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கமல், அதனால உருத்து பாத்துக்கிட்டாங்க பாரு. சோ பேபி எனக்கு முத வாங்கி கொடுத்த கமல் இந்த கமல். ஆமா फ्रेंड्स ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கமல் தான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட சம்பளத்தை வச்சு வாங்கி கொடுத்தேன் फ्रेंड्ஸ். ஆமா பாத்துக்குங்க. போனஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன், போனஸ் வச்சு வாங்கி கொடுத்தேன். தீபாவளி போனஸ் ஒரே டைம் போட்டாங்களா, வா உனக்கு கமல் எடுத்தாங்க கேட்டதில்ல வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து பாத்தீங்கன்னா கமல் தான் வகையாக வாங்கி கொடுத்தாரு. 3 கமல், இந்த கமல் ஒண்ணு வாங்கி தந்தாரு, அப்புறம் அந்த ஜிமிக்கி கமல் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன கமல் இப்போ ரெகுலரா போடுங்க அந்த கமல், 3 கமல் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு. சூப்பர் फ्रेंड्स. இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம். என்னோட அவுட்ஃபிட் இதுதான், இவர் காட்றாரு. இதுதான் ஜஸ்விதாவோட அவுட்ஃபிட். ஜஸ்விதா फ्रेंड्स ஜஸ்விதாவோட எப்படி சிரிக்கிறா பாருங்களா. ஜஸ்விதா பாப்பாட அம்மா கிட்ட பாமா. இதுதான் ஜஸ்விதா பாப்பாவோட அவுட்ஃபிட். பேண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பேண்ட்டுக்கு இந்த Dress சூப்பரா இருந்தது, அதனால அந்த Dress வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு போட்டு விட்டாச்சு. நான் ஆக்சுவலி சரணே கல்யாணத்துக்கு போட்டுக்கலாம் தான் எடுத்து வச்சேன். இப்போ நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கலாம், அப்புறம் நம்மளும் புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், பாப்பாவுக்கு போடணுமேன்றதுனால பாப்பாவுக்கு வந்து போட்டாச்சு. ஸோ இதான் என்னோட அவுட்ஃபிட். நான் போயிட்டு பொங்கலுக்காக வாங்க செப்பல் இப்போதான் முத போடுறேன். வா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சங்கீதாக்கு நான் கொடுத்த gift Dress எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்கு பேபி. என்னோட செலக்ஷன் எப்படி இருக்கு? நைஸ் நைஸ். நான் தான் உன்னோட செலக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் தானே? நைஸ். இதான் பேபியோட அவுட்ஃபிட். சூப்பரா இருக்கு சட்டை. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் டைட்டா Dress போடுவா, இப்போ கொஞ்சம் நல்லா லூசா Dress எடுத்து போடுங்க. நல்லா இருக்கு. ஜீன்ஸ் புதுசு தானே? ஆமா ரெண்டுமே புதுசு தான். எங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்காக எடுத்துர்க்கேன் फ्रेंड्स. நல்லா இருக்கு பேபி. நான் தான் சர்ப்ரைஸ் gift வாங்கி தரல, நீயாவது எடுத்துக்க. நீ சட்டை நல்லா தான் இருக்கு. பேபி போய் 3 பேருக்குமே Dress எடுத்துட்டு வந்துட்டாரு. அவருக்கு சட்டை, குட்டி பொண்ணுக்கு அழகா ஒரு சட்டை, எனக்கும். இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி செமையா என்ஜாய் பண்றோம் फ्रेंड्स. கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஃபர்ஸ்ட். போலாமா? மரத்திலே மாட்டு வண்டிலாம் வச்சிருக்காங்க. வண்டி, யானை வண்டி எல்லாம் फ्रेंड्स. கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்தோம்னா பிரத்யங்கரா கோயில். ஆமா இதான் வந்திருக்கோம் फ्रेंड्स. பை சாமி எப்படி கும்பிடணும் ஜஸ்விதா? சாமி எப்படி கும்பிடணும்? அவர் எங்க பாக்குறாரு அவரு. ஓ அப்படியா? சாமின்னா ஒரு வாய் போது. நாய் எப்படி குலைக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க கல்யாண நாள் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இது வந்து மொரட்டாண்டி ஊர்ல வந்து இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம கோயிலுக்கு போனா என்ன ஊர் கோயில் பேர் சொல்லவே மாட்டீங்க, நாங்களும் வருவோம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மொரட்டாண்டியில இருக்கு இந்த கோயில். உள்ள போய் சாமி கும்பிட்டோம். ஸோ வெளில இருக்க பக்கத்துல இருக்கிற சாமிலாம் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் 16 அடி நரசிம்மர் கோயில், நரசிம்மர் ஆலயம். ஸோ பக்கத்துல இதெல்லாம் இருக்கு. இன்னொன்று முக்கியமாக நம்ம ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல வீடியோஸ். ஆல்ரெடி வந்திருக்கோம். அங்கே பெரிய உயரமா சாமி. ஆமா வா. ஜஸ்விதா சாமி பார்க்குறாரா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரத்யங்கரா காளி. சங்கீதா 72 அடி சங்கீதா சாமி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 72 அடி இந்த சிலை. சாமி பார்த்தாச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அப்படியே சாமிக்கு மட்டும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். ஆமா சாமி கும்பிடு. பெரிய சாமி இருக்கு பாரு.
ஒரு சாமி. சாமி சாமி. சாமி ரொம்ப பக்தி தாமா உனக்கு. வேற லெவல் மணி. என் பொண்ணு வந்து சாமி வந்து பக்தியோட கும்பிட்டு வர்றாரு. இங்க நிறைய எல்லாமே சிலைலாம் சூப்பரா வச்சுக்கிறாங்க. ஆமா, யமலோகம், அக்னி நகரம், பூலோகம் எல்லாமே இருக்குது பாரு. அனைத்துமே இருக்கு. சாமி கும்பிட்டுனே தான் வர்றாரு. இப்பதான் பாப்பாக்கு எல்லாமே தெரியுது சுத்தி பாக்குறதுக்குலாம். இங்க நல்லா எல்லா சிலையுமே நல்லா பிரம்மாண்டமா இருக்கிறதுனால ஃபுல்லாவே ஆவலா வந்து எட்டி பாத்துட்டு வர்றாரு அவரு. உள்ள இருக்கிற சாமி பாக்கும்போது தான் நல்லா தூங்கிட்டு வர்றாரு. எழுப்ப கேட்காம தூங்கி விட்டு இப்ப வெளியே வந்து எல்லா சாமி பாக்குறாரு. ஏமா மூலாசனம் பாத்தியம்மா நீ? ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போல ரெஸ்ட் எடுத்துட்டு போக போறாரு இவரு. ஜெஷிதா எல்லாமே தான் வேணும் ஜெஷிதாக்கு. நீ என்ன வேணும்னு கேட்டா போதும், எல்லாமே காட்டுவா. ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிரசாதம் வாங்கிட்டு வர சங்கீதாக்கு பிரசாதம் வர முக்கியமா பிரசாதம் தான். பிரசாதம் கிடைச்சிருச்சு. அப்புறம் கோயிலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. கோயிலுக்கு வந்தாலே பிரசாதம் தான் முக்கியம். பிரசாதம் இல்லைன்னா எப்படி? அதனால சங்கீதாக்காக ஸ்பெஷலா பிரசாதம் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அதிகமா பிரசாதம் வருவாங்களான்னு தெரியாது, இன்னைக்கு கொடுத்தாங்க. பிரசாதம் கொடு பாப்பா, கொடு. ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமி சக்தி வாய்ந்த சாமி தான். அங்கதான் உட்காந்துட்டு இருந்தேன். கோயிலுக்கு வந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் இல்ல பேபி. எதுவுமே இல்ல, ஒரு பிரசாதம் இல்ல. என்ன பண்றது, எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லின்னு அவங்கதான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா பேசிட்டு உட்காந்து ஏஞ்சி வரேன், கரெக்டா பிரசாதம் எடுத்து வந்து குடுக்குறாங்க. அதான் பிரசாதம் வாங்கி வந்துட்டேன். என் பொண்ணு பாரு என்கிட்ட போட்டி போட்டு வாங்குறேன். நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தயிர் சாதம், கொஞ்சம் புளி சாதம் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. அமாவாசை டைம்லாம் வந்து நிறைய சாதம் வந்து கொடுப்பாங்களாம். அப்பெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் வந்து வாங்குறதுக்கே ஆள் இருக்காது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு, இன்னைக்கு இதை போட்டி போட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில வந்து பனங்கிழங்கு சுட சுட அவிச்சு வித்தாங்களா. வண்டியை நிறுத்துன்னு பனங்கிழங்கு வாங்கிட்டு வரா ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. குட்டி பண்ணு அவரும் சாப்பிடுவார் பனங்கிழங்கு. நல்லா கருப்பு கருப்பா இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய பேர் நின்று வாங்கிட்டு இருந்தாங்களா. நாங்க ரோடு இந்தாண்ட பக்கம் வந்தோம், போய் மறுபடியும் ஒரு சுத்தி போயிட்டு கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். கேக் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு வீட்டுல. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேக் கட் பண்ணலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆனிவர்சரிக்காக கேக் வெட்ட போறோம். ஆமா, சர்ப்ரைஸ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நேத்து ஈவினிங்கே வாங்கி வந்துட்டாரு, அப்பவே நான் பாத்துட்டேன். ஆனா கேக் இது வரைக்கும் ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். கேக் நல்லா இருக்குமா? கரண்ட் வேற இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா கட் இன்னைக்கு. கேக் வேற ரொம்ப நேரமா ஃப்ரிட்ஜ்ல இருக்குது. சில்லுன்னு இருக்குதா? அவளுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? ஆமா ஜஸ்விதா, பலூன். ஹாப்பி ஆனிவர்சரி பேபி. ஹாப்பி பர்த்டே இருக்குதுல. பலூன்ல பர்த்டே பலூன் தான் இருக்கும். ஹாப்பி ஆனிவர்சரி பலூன் நான் விக்கிறேங்க. थैंक यू பேபி, உனக்கு ஹாப்பி ஆனிவர்சரி. ஃப்ரெண்ட்ஸ், ஆனிவர்சரிக்காக நான் ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பலூன் பலூன் குட்டியா ஊதிக்கிறேன். கரண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல இன்னைக்கு. இந்த பலூன் இந்த பாப்பாட்ட கொடு, விளையாடிட்டு வா. ஜெஷிதா பொண்ணு, ஜெஷிதா கேக் வெட்டலாமா? வெளிச்சத்துக்கா வந்துறேன். கரண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா கட் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு கரெக்ட்டா கரண்ட் நின்னு போயிடுச்சு. சோ இங்க வச்சு வெட்டலாமா? ஓகே, ஓபன் பண்றேன் ஃபர்ஸ்ட். என்ன பேபி எழுதிட்டு வந்த? நான் எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். பாரு, ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி. எப்படி பேபி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா? வருஷம் இதுதானே நீ எழுதுற அப்படின்றியா? பாரு பலூனை கடிச்சு கிடக்குறா. ஏய் சூப்பரா இருக்கு, ரெட் கலரா இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி.
அது அதுதான் எழுதிருக்க. அது நான் சொன்னதுதான் எழுதிருக்க. ஆமா நீ ஏன் கத்துற? அவன் பார்த்தே அவனுக்கு கீழே இறக்குனா அவன் கையை வச்சு கொதவன்னு ஆக்கிடுவான். என்னடா இது? அவளே என்னன்னு தெரியல. சூப்பரா இருக்கு. நல்லா ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த வேலண்டைன்ஸ் எல்லாம் ரெட் கலர் ஆர்டிங் சிம்பிள் எல்லாம் போட்டு கேக். ஆமா அது மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஐஸ்கிரீம் கேக்கு. இன்னைக்கு எனக்கு ஆனிவர்சரிக்கு ஒரு ஃபுல் புடி கேக் தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் கட்டிங் வந்து பண்ணலாம். நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நாங்க 3 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு கேக்க வச்சு புதுலாமா ஜெசிதா. ஹாப்பி ஆனிவர்சரி பேபி. थैंक यू. உனக்கு ஹாப்பி ஆனிவர்சரி. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா சங்கீதாக்கு இப்ப உடம்பும் சரியாயிடுச்சு. எங்க ஆனிவர்சரிக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். கேக் வெட்டலாமா ஜெசிதா? கேக் வெட்டவா? கேக் மெழுகுவர்த்தி ஊதுங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. ஜெசிதா கிளாப் பண்ணு. அவங்க கேக் எப்ப எனக்கு தருவீங்கன்னு தான் காத்துன்னு இருக்கேன். கேக்குக்காக ஜெசிதா வெயிட்டிங். சரி ஜெசிதாவோட சேர்ந்து 3 பேரும் வெட்டுவோம். ஹாப்பி ஆனிவர்சரி அம்மா அப்பா. ஹாப்பி ஆனிவர்சரி. அவ்வளவுதான் கேக் வெட்டியாச்சு. ஜெசிதா பாப்பாக்கு அம்மா தர. இந்த நீ அப்பா சாப்பிடு. அவளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தா வாங்க மாட்டாரு. நீ மேல கூட பூசி விட. அம்மா தரங்க அவங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. थैंक यू फ्रेंड्स ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு. கேக் இதுதான். என் பொண்ணு எப்படி எக்கின்னு வரா பாரு கேக் சாப்பிடுறதுக்கு. ஜெசிதா கேக் சாப்பிடு. ஆவச்சுக்க. சரி 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 சரி. நீ கையில கொடுத்தா வாங்க மாட்டா. நான் வாயில ஊட்டி உள்ளான்னு சொல்லி ஊட்டி விட்டா கொஞ்சம் கூட வாங்கவே மாட்டா. கையில தான் கேக்குறா. சரி கொடு கையில கொடு. அவன் சாப்பிடு. Dress எல்லாம் வீணாக்கி வரல. இந்த Dress தான் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போறோம். இந்த Dress எல்லாம் வீணா. குட் கேர்ள் குட் கேர்ள். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேக்கு. ஐ என் பொண்ணுக்கு கேக் சாப்பிட சொல்லியா தரணும். நீ சாப்பிடுமா. கேக் ரெட் வெல்வெட் கேக் தான் நினைக்கிறேன். இது ரெட் வெல்வெட்டா? ரெட் வெல்வெட் இருக்குல்ல. ஆமா. அதான் நீ சொல்லி வாங்குனேன். கலரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே வாங்கிட்டேன் நான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன். ஸோ இப்போ லஞ்ச்லாம் வந்து எதுவுமே வீட்டில் செய்யலை, ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்லான்னு இருக்கலன்னா வாங்கி வந்து இங்கேயே சாப்பிட்டுலான்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோம். ஸோ எங்களோட ஆனிவர்சரி டேக்கு வந்து விஷ் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த வருஷம் இனிதான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் வந்து நல்லபடியாக போகணும். ஸோ எங்களோட ஆசை கனவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய். குட்டி பண்ணு. அவர் கேக் கேட்டு வர்றாரு பாரு.